நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள லீ குவான் யூ உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செய்து வருகின்றனர். சிங்கப்பூரின் தந்தை மற்றும் நவீன சிங்கப்பூரின் சிற்பி என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த திங்கட்கிழமை காலமானார். 91 வயதான அவரது மறைவையொட்டி சிங்கப்பூரில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வசதியாக லீ குவான் யூவின் உடல் சிங்கப்பூர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் லீ குவான் யூ உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். கூட்ட நெரிசல் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. வரும் சனிக்கிழமை வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் லீ குவானின் உடல் வரும் 29ஆம் தேதி அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர்.